ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்சனில் ஹாரர் ஐஸ்கிரீம் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிங்சனை பிடிக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்சனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரியான வெயில் அடிக்கிறது. அதுக்கு நம்ம கசாமா சொல்கிறான், இந்த வெயிலுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாப்புல. அதுக்கு மொச சொல்கிறான், ஆமாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு குளியலை போட்டால் வேறு லெவலில் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு நம்ம சிங்சன் யோசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தா போச்சுன்னு சொல்கிறாப்புல, ஆமாம் இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு வில்லேஜை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம மசோவுக்கு ரொம்ப டயர்டாக ஆயிடுது. நடக்க மாட்டாமல் கீழே உட்காந்துருதாப்புல. அதுக்கடுத்து நம்ம சிங்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மரத்துக்கடியில் அயர்ந்து உட்காந்துருந்தாங்க. டயர்டாகி 4 பேருமே அந்த மரத்துக்கடியில் தூங்கியிருந்தாங்க. அப்போ திடீர்னு மொசோ எந்திரிச்சு பயந்து போய் எந்திரிச்சு ஆன அலர்த சத்தம் கேட்குது. மொசோ சொல்கிறாப்புல, எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. அதுக்கு போச்சுன்னு சொல்கிறான், இங்கே பாரு அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை தெரியுது, வாங்க அங்கே போகலாம் அப்படிங்கிறாப்புல. அப்போ நம்ம கசாமல் சொல்கிறான், உங்ககிட்ட இருக்க காசை எடுத்துகிட்டு ஒரு ஐஸ்கிரீமுக்கு தான் என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐஸ்கிரீமை யாருக்கு கொடுக்கன்னு தெரியாமல் ஸ்டோன் பெப்பர் போடுறாங்க. அப்போ நம்ம மொசோ போய் பார்த்தா எப்போதுமே தோற்றுருவான். இந்த வாட்டி நம்ம மொசோவுக்கு தான் அந்த ஐஸ்கிரீம் கிடைக்கும். அதை சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வழியாக பார்ப்பாங்க. பார்க்கையில் மொசோ பார்த்தா அதை வாயில் வைக்க போவான். போவையில் கசாமா அவங்க எல்லாம் சேர்த்து அதை அங்கிட்டு இங்கிட்டு கடிச்சு இழுத்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புவாங்க. அப்போ பார்த்தா வந்த பாதையை அவங்களுக்கு ஞாபகம் இருவாது, மறந்துடுவாங்க. சரி நடந்து போய்கிட்டே இருக்கையில் மொசோ சொல்லலாம், என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியலை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல கீழே உட்காந்துருவான். உட்காந்தோடனே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மொசோ அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம கசாமாவும் பார்த்து பயமாக இருக்கும், இருந்தாலும் ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பான். அந்த இடத்துல திரும்பி பார்க்கையில் பார்த்தா நம்ம பிரின்ஸிபல் சார் வருவாங்க. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு பசங்கக்கிட்ட கேட்பாப்புல. கேட்டு சரி வாங்க ஒரு குளியலை போடலாம் அப்படின்னு சொல்லி குளியல் போடுறதுக்கு சம்மரில் கூட்டு போவார். போவேல அப்போ சொல்லுவார், இந்த வில்லேஜுக்கு நீங்கள்லாம் வரக்கூடாது, இது ஒரு மர்மமான வில்லேஜு, இதுதான் உங்களுக்கு கடைசி, இனிமேல் இந்த இடத்துக்கு வராதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணிவிடுவார். உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் காரர் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.